கும்பகோணம்னாவே என்னன்னு சொல்லுவாங்க? கோவில் நகரம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அது எப்படி இருக்கு? குப்பை நகரமா இருக்கு, கொசுக்களின் நகரமா இருக்கு. அன்பழகன் அண்ணாவோட ஆட்சி, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டே சாட்சி. போய் நம்ம பஸ் ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா தெரியும், மூக்கு மேல விரல வைப்பீங்க. அதாவது ஆச்சரியத்துல கிடையாது, அந்த அளவுக்கு அங்க நாத்தம். ஏன் எங்க கும்பகோணத்துக்கு வளர்ச்சி வரல, ஏன் எங்க கும்பகோணத்துல மாற்றம் வரலன்னு மக்கள் தான் கேள்வி கேட்கணும். யார் தப்பு செஞ்சாலும், யார் ஒழுங்கா ஆட்சி நடத்தலனாலும் அடுத்த முறை அவங்களை தயவுதாசம் இல்லாம தூக்கி எறிங்க. அப்பதான் அவங்களுக்கு பயம் வரும். நம்ம ஒழுங்கா ஆட்சி நடத்தலனா மக்கள் நம்மள தூக்கி எரிஞ்சிருவாங்கன்ற பயம் வரும். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நான் ஒருத்தி ஓட்டு போடாதனால என்னன்னு தயவு செஞ்சு யாருமே நினைக்காதீங்க. எல்லாரும் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுற இடத்துல திமுகவை நம்ம தோற்கடிக்கணுங்கிற எண்ணத்தோட போடுங்க. கும்பகோணம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வந்திருக்க அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். இந்த கும்பகோணத்துல தொடர்ந்து 3 முறைகளுக்கு மேல நீங்க சாக்கோட்டை அன்பழகன் அண்ணாக்கு தான் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க. 3 முறை தொடர்ந்து நீங்க ஆட்சி கொடுத்திருக்கீங்க. ஆனா அவங்க எப்படி ஆட்சி நடத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அன்பழகன் அண்ணாவோட ஆட்சி, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டே சாட்சி. போய் நம்ம பஸ் ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா தெரியும், மூக்கு மேல விரல வைப்பீங்க. அதாவது ஆச்சரியத்துல கிடையாது, அந்த அளவுக்கு அங்க நாத்தம். இத பாருங்க, இப்படி இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு. அதுல ஒரு இலவச கழிப்பறைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இலவச கழிப்பறையில ஒரே ஒரு தடவை அன்பழகன் அண்ணா இந்த கழிப்பறைக்குள்ள போயிட்டு வருவாரா? முதல்ல அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா செட்டில்மெண்ட் போயிட்டு வருவாங்களா? ஆனா நீங்க யூஸ் பண்ற இந்த பஸ் ஸ்டாண்ட இந்த அளவுக்கு குப்பையும் கூலமா கழிவு நாற்றத்தோட அப்படி கேவலமா வச்சிருக்காங்க. அப்ப பொதுமக்களாகிய நீங்க தான் யோசிக்கணும். அதே போல கும்பகோணம்னாவே என்னன்னு சொல்லுவாங்க? கோவில் நகரம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அது எப்படி இருக்கு? குப்பை நகரமா இருக்கு, கொசுக்களின் நகரமா இருக்கு. ஏற்கனவே இவங்க லஞ்சம், ஊழல், சொத்து வரியை ஏத்தி, குடிநீர் வரியை ஏத்தி, விலைவாசியை ஏத்தின்னு உங்க ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க உறிஞ்ச ரத்தத்தை போக மிச்சம் இருக்கிறதையும் அந்த கொசுக்கள் ஒட்டுமொத்தமா உறிஞ்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. கும்பகோணம் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க? கோவில்களும் குளங்களும் இருக்கிற இடம் சொல்லுவாங்க. இன்னைக்கு குளங்கள்லாம் எங்க இருக்கு? கும்பகோணத்தை சுத்தி சாக்கடைகளா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். 15 வருஷமா எம்எல்ஏவா இருக்காரு சாக்கோட்டை அண்ணன். சாக்கடை கும்பகோணமா ஆக்கி வச்சுட்டீங்களேன்னு அப்படிங்கறதா இன்னைக்கு கும்பகோணத்துல இருக்கிற மக்களோட வருத்தமா இருக்கு. பாருங்க, திரும்புற பக்கம்லாம் குப்பைகள். காவேரி ஆற பிரிச்சு உங்களுக்குள்ள ஓடுற வாய்க்கால்கள், கால்வாய்கள் எப்படி போயிட்டு இருக்கு? குப்பைகளா சாக்கடையா ஆயிட்டு இருக்கு. சென்னையில ஆறா ஓடிக்கிட்டு இருந்த கூவ ஆற கலைஞரை என்ன பண்ணாரு? முதல்ல இருக்குன்னு கதை கட்டி விட்டு அத கூவனு ஒரு சாக்கடையாக்குனாரு. அது போல இன்னைக்கு இவங்க காவிரி ஆறுல இருந்து பிரிச்சு விட்ட வாய்க்கால்ல குப்பைகளை கொட்டி கழிவு நீரை கலந்து இன்னைக்கு அது எல்லாத்தையுமே ஒரு சாக்கடையா மாத்தி கும்பகோணம் முழுக்க சாக்கடைகளா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ கும்பகோண மக்கள் நீங்க தான் முடிவெடுக்கணும். கேவலமான ஆட்சியை கொடுக்குறாங்க. நாங்க இன்னைக்கு காலையில இருந்து கும்பகோணம் மக்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வரோம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஆமாங்க, ஆட்சி ஒண்ணுமே சரியில்லைங்க, ஒரே குப்பையும் குளமா இருக்கு. கும்பகோணத்துல என்னக்கா வளர்ச்சி அப்படின்னு கேட்டா, அன்பழகன் அண்ணனுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு, ஆனா கும்பகோணத்துல ஒரு வளர்ச்சி இல்ல. அவரோட மருத்துவமனை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அவரோட ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஆனா கும்பகோணத்துக்கு எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு எல்லாரும் சொல்றீங்க. ஆனா திரும்ப திரும்ப ஏன் அவருக்கே ஓட்ட நீங்க போடுறீங்க அப்படிங்கறதா எங்களோட கேள்வியா இருக்கு. எல்லா மக்களும் என்ன நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த மாற்றம் எப்படி வரும்? நீங்க தானே அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு திமுகவினரே கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து கோசிமணி ஐயா வந்து ஆட்சி பண்ணாங்க. ஆனா அவர் திமுகவை சேர்ந்தவரா இருந்தா கூட அவர் செஞ்ச நலத்திட்டங்களோட தான் அப்படியே நிக்குது. இன்னைக்கு கும்பகோணம் எந்த வளர்ச்சியுமே கிடையாதுன்னு திமுக இருக்கிறவங்களே வெறுப்புல இருக்காங்க. இந்த முறை திமுக இருக்கிறவங்களே திமுகவுக்கு ஓட்டு போட போறதில்லை. அன்பழகன் அண்ணா வாக்குறுதிகள் கொடுத்தாரு போன முறை. இதோ அன்பழகன் கொடுத்த வாக்குறுதிகள் என் கையில பிரிண்ட் அவுட் இருக்கு. இத நான் கும்பகோணம் கிடையாது, நான் கேட்கிறேன், நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காரா அப்படின்றத. கும்பகோணத்தை தனி மாவட்டமா அறிவிப்போம். அறிவிச்சாங்களா? அறிவிச்சாங்களா? ஸ்டாலின் ஐயா வந்து என்ன சொன்னாரு? 100 நாள் அறிவிப்போம்னாரு. அறிவிச்சாங்களா? அறிவிக்கல. அடுத்து போக்குவரத்து மேம்பாடு, புதிய மேம்பாலங்கள் கட்டுவோம், புறவழிச்சாலை திட்டங்கள்லாம் கட்டுவோம். நாங்க கட்டியிருக்காங்களா? எத்தனை மேம்பாலங்கள் வந்திருக்கு? இன்னைக்கு இந்த இருக்கிற ரோடெல்லாம் எப்படி இருக்கு? குண்டு குழியுமா இருக்கு. அடுத்து மகாமல குளத்தை சீரமைப்போம், குளத்தை சுத்தி நிறைய அடிப்படை வசதிகளை சரி பண்ணுவோம், நவீன தங்குமிடங்கள்லாம் அமைக்கப்படுது போட்டிருக்காரு. போட்டிருக்காங்களா? அப்படி ஏதோ அமைச்சிருக்காங்களா? அந்த குளத்தை சுத்தி இன்னைக்கு எப்படி இருக்கு? மகாமக குளம் குப்பை குளமா இருக்கு. அதான் மிச்சம்.
மகாமக குளத்துல சாக்கடை தண்ணியை கலக்குறாங்க அப்படின்ற பெரிய வேதனை வருத்தமும் இந்த மக்கள் கிட்ட இருக்கு. அடுத்து விவசாயிகள் நலனுக்காக டெல்டா பகுதிகளில் தங்கு தடையின்றி நீர் கிடைக்க பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் இருக்காங்க. தூர்வாரி இருக்காங்களா? இல்ல. விவசாயிகளுக்கு தேவையான நலத்திட்டங்களை முன்னோடு போனாங்க. ஏதாவது நலத்திட்டங்களை உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா? கிடையாது. கொள்ளிடம் ஆற்றுல தென்கரை ஆறுகள் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்படும் இருக்காங்க. அப்படியே தான் செஞ்சிருக்காங்களா? எதுவுமே செய்யல. அடுத்து வேலை வாய்ப்பு. இளைஞர்களுக்கு உள்ளூரிலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் தொழில் துறையில் முன்னேற்றம் செய்யப்படும் இருக்காங்க. இங்க ஏதாவது புது கம்பெனி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா? தொழில் துறையில ஏதாவது முன்னேற்றம் ஆயிருக்கா? சிறு தொழில்களும் ஊக்குவிக்கப்படும் இருக்காங்க. ஏதாவது சிறு தொழில்களை எதுவும் ஊக்குவிச்சிருக்காங்களா? நீங்க தான் சொல்லணும். அப்போ இந்த கும்பகோணத்தை குப்பகோணமா ஆக்கி வெறும் திரும்புற பக்கம்லாம் குப்பைகளை கூட சரியா இங்க ரிமூவ் பண்றது கிடையாது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த கும்பகோணத்துக்கு வந்தேன், இந்த கோவிலுக்கு, திருநாகேஸ்வரத்துக்கு. நான் இன்னைக்கு திரும்ப வரேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்னமும் கும்பகோணம் இருக்கு. பெரிய வளர்ச்சிகள் இல்ல, பெரிய மாற்றங்கள் இல்ல. இப்படி என்னங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டா இது திமுக கோட்டை அப்படிங்கிறாங்க. அப்ப திமுக கோட்டைனா உங்க வீடுகள் எல்லாம் கோட்டை மாதிரி கட்டிக்குவீங்க, ஆனா ஊரை மட்டும் குப்பையா வச்சிருப்பீங்களா? அப்ப பொதுமக்களாகிய நீங்க தான் கேள்வி கேட்கணும். ஏன் எங்க கும்பகோணத்துக்கு வளர்ச்சி வரல, ஏன் எங்க கும்பகோணத்துல மாற்றம் வரலன்னு மக்கள் தான் கேள்வி கேட்கணும். என்னையா உங்க கோட்டைங்கிறீங்க, உங்க கோட்டையை எப்படியா ஓட்டையா வச்சிருப்பீங்கன்னு பொதுமக்களாகிய நீங்கள் ஓட்டு கேட்டு வரப்ப கேளுங்க. ஏற்கனவே இப்ப அன்பழகன் ஐயா ஓட்டு கேட்டு வரும்பொழுது அந்த 39வது வார்டு ஐயப்பன் நகர் இங்க எல்லாம் வந்து துரத்தி அடிச்சிருக்காங்க. நியூஸ் பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் நியூஸ் பாத்தீங்களா? கும்பகோணம் பகுதி மக்கள் அவங்கள ஓட்டு கேட்டு வராம துரத்தி அடிச்சிருக்காங்க. நீங்க என்ன செஞ்சீங்க 5 வருஷமா? எதுக்கு வரீங்கன்னு. அப்போ மக்கள் கிட்ட மாற்றம் தொடங்கிருச்சு. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க எல்லாரும் கேள்வி கேளுங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆணவம்னா, நம்ம எவ்வளவு வேணா கேவலமா ஆட்சி நடத்தலாம், ஆனா இவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நான் தான் 3 வருஷம் எம்எல்ஏ, 30 வருஷமா நாங்க தான் திமுக தான் ஆட்சி பண்றோம்ன்ற ஆணவத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. மக்களே, தப்பு உங்க மேல. யார் தப்பு செஞ்சாலும், யாரு ஒழுங்கா ஆட்சி நடத்தலைனாலும் அடுத்த முறை அவங்களை தயவுதாசம் இல்லாம தூக்கி எறிங்க. அப்பதான் அவங்களுக்கு பயம் வரும். நம்ம ஒழுங்கா ஆட்சி நடத்தலைன்னா மக்கள் நம்மள தூக்கி எரிஞ்சிருவாங்கன்ற பயம் வரும். அப்பதான் அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க, ஒழுங்கான ஆட்சியை கொடுப்பாங்க. இது கோவில் நகரம், ஆன்மீக பூமி. ஆனா நம்ம கடவுள்களை காலமெல்லாம் இழிவா பேசுறவங்க இதோ இன்னைக்கு கூட பாருங்க, அப்பா பிள்ளையெல்லாம் கோவிலுக்கு போனா விபூதி வச்சா நெத்தியில வச்ச விபூதியை அழிக்கிறாங்க. சனாதனத்தை ஒழிச்சே தீர்றேன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு இப்படி திரும்புற பக்கம்லாம் கோவில் வச்சிருக்க நாம, டெய்லி சாமியை கும்பிட்டு விபூதி கும்பிடும் வச்சிருக்க நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா நாம கும்பிடுற சாமிகளுக்கு நாம செய்யற துரோகம் இல்லையா? நான் மட்டும் சாமி கும்பிடுவேன், ஆனா சாமியை கேவலமா திட்டவனுக்கு ஓட்டு போடுவேனா? அப்ப என்ன மாதிரியான இந்துக்கள் நாம, என்ன மாதிரியான பக்தி நம்மளோடதுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். அதே போல உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அசோக்குமார் அவர்கள். அவர் இந்த பகுதியிலேயே பிறந்து வளர்ந்து ஒரு விவசாய குடும்பத்துல நல்ல படிச்சவர். நீங்க யோசிச்சு பாருங்க, அன்பழகன் ஐயாவை போய் பார்க்கணும்னா பிஏவை பார்க்கணும், அவ்வளவு சீக்கிரமா நீங்க போய் பாத்திர முடியுமா அவங்கள? ஆனா அசோக்குமார் தம்பியை நீங்க பாக்கணும்னா எப்ப வேணும்னாலும் உங்களுக்கு உதவிக்கு வருவாங்க. மாற்றத்தை கொடுங்க மக்களே. இந்த ஒரு முறை நிச்சயமா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தாமரைக்கு வாக்களிங்கள். அசோக்குமாரை ஜெயிக்க வைங்க. ஒரு இளைஞனை நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க இங்க அரசியல் ஒரு சாக்கடைங்கிறீங்க. ஆனா அந்த சாக்கடையை சுத்தம் பண்றதுக்கு எங்களை போல இளைஞர்கள் வந்தா நீங்க வாய்ப்பு கொடுத்தாதானே நாங்க அந்த சாக்கடையை சுத்தம் பண்ண முடியும். ஏன் நீங்க திரும்ப திரும்ப அந்த திமுகவுக்கே ஓட்டு போடுறேன், அந்த சாக்கடையே திரும்ப கொண்டு வரேன், ஆனா எங்களுக்கு எந்த வளர்ச்சியும் இல்ல, எந்த மாற்றமும் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா சொன்னீங்கன்னா நீங்க மாற்றத்தை கொடுக்கணும். உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நான் ஒருத்தி ஓட்டு போடாதனால என்னன்னு தயவு செஞ்சு யாருமே நினைக்காதீங்க. எல்லாரும் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுற இடத்துல திமுக தான் நம்ம தோற்கடிக்கணுங்கிற எண்ணத்தோட போடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம இப்ப விஜய் வந்திருக்காரு, அவருக்கு ஓட்டு போடலாம், சீமானண்ணே வந்திருக்காரு, அவருக்கு ஓட்டு போடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா ஓட்டு செதறி போகுமே ஒழிஞ்சு அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க. நீங்க திமுகவை ஜெயிக்க வச்சிருவீங்க. அதனால தயவு செஞ்சு ஓட்டுகளை சிந்தாம செதறாம தாமரை சின்னத்துக்கே கொடுங்க. இந்த முறை திமுக காரங்களே திமுகவுக்கு ஓட்டு போட போறதில்ல. நல்ல முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த முறை கோட்டையில ஆட்சியில் அமர போறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வரா வரப்போறாரு. அப்ப ஒரு ஆளும் கட்சியில இருக்கிற
ஒரு எம்எல்ஏ உங்க தொகுதியில இருந்தா உங்க தொகுதிக்கு என்னென்ன நலத்திட்டங்களை கொடுப்பாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ உங்க தொகுதிக்கு நல்லது நடக்கணும்னா நீங்க தாமரைக்கு ஓட்டு போடணும். நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருங்க, திமுக காரங்களாவே இருங்க, உங்க பிள்ளை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகுது, அது கையில கஞ்சா வச்சிருக்கு அப்படின்னா நீங்க அதை ஒத்துக்குவீங்களா? நீங்க திமுக காரங்களாவே இருங்க, உங்க வீட்டு பொம்பளை பிள்ளை வெளியில போச்சுன்னா பத்திரமா திரும்பி வர முடியல. இன்னைக்கு 2.5 வயசு பிள்ளைய கெடுத்து கொல்றா திமுக அந்த நிர்வாகி ஒருத்தர். அந்த மாதிரி நிலைமை நம்ம வீட்டு பிள்ளைக்கு வரணுமா? நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்க வேண்டாமா? நம்ம வீட்டு ஆம்பளை பிள்ளைங்க நல்லபடியா படிச்சு உழைச்சு நல்ல வேலைக்கு போக வேண்டாமா? இங்க கஞ்சா போதை மெத்து அப்படின்னு இன்னைக்கு கும்பகோணம் மாதிரியான நகரங்கள்ல கூட, இந்த மாதிரி இன்னும் அவுட்டர் கிராமங்கள்ல கூட, நான் காலையில பேசுற அந்த அக்கா சொல்றாங்க, இங்க எல்லாமே கஞ்சா வந்துருச்சு பாப்பா, இங்க எல்லாமே கஞ்சா குடுக்குறா விக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரா வரணும், அப்பதான் இங்க இதுக்கு விடுவு காலம் கிடைக்கும்னு அவர் சொல்லியிருக்கார். நான் ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல கஞ்சாவை சுத்தமா ஒழிச்சு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப உங்க பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணும், உங்க வருங்கால தலைமுறை நல்லபடியா இருக்கணும்னா தாமரை சின்னத்துல ஓட்டலியுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற அசோக்குமார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஒரு படித்த இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து தொடங்குவோம். இந்த ஒரு முறை நீங்க வாக்களியுங்கள். அடுத்த 5 வருஷம் கழிச்சு அசோக்குமார் உங்க முன்னாடி வந்து நிக்கும் பொழுது நான் என்னென்னலாம் இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணேன்னு ஒரு பெரிய லிஸ்டோட உங்க முன்னாடி வந்து நிப்பாரு. ஓட்டு போட்டு நீங்க எல்லாரும் அவர் வீடு தேடி போய் கேட்கலாம், உங்களுக்கு நான் ஓட்டு போட்டேன், எனக்கு என்ன நல்லது செய்வீங்க இந்த தொகுதிக்குன்னு கேட்பாங்க. இந்த தொகுதியிலேயே பிறந்து வளர்ந்து இந்த கும்பகோணம் நல்லபடியா ஆகணும்னு ஒரு கனவோட இருக்கிற ஒரு இளைஞருக்கு உங்களோட பொன்னான வாக்குகளை அழகிய தயவு செஞ்சு யாரும் உங்களோட வாக்குகளை வீணடிக்காதீங்க. உங்கள் வாக்குகளை தாமரைக்கே செலுத்துங்கள். நன்றி, வணக்கம்.